உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்ம சுவையை கூட்டக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் கடைசி நாளான இன்னைக்கு என்ன உணவு வகை அப்படின்றது தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆவலோடு இருக்கேன். அதே ஆவலோட தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், கடைசி நாள் இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன உணவு வகை அப்படின்றது சொல்லிடுங்க டாக்டர். இன்னைக்கு அதனுடைய பேர் புளிப்பு மாதுளம்பழச்சாறு. ஓகே. புளிப்பு மாதுளை பானம்னு சொல்லலாம். இந்த புளிப்பு மாதுளை பானம்னா இதில் ஒரு 5 விதமான அடிப்படை பொருட்கள் சாறை சேர்த்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். நல்ல மாதுளம்பழம், நம்ம நாட்டு மாதுளம்பழச்சாறு, அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சாறு, குடம்புளி சாறு, எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு. இந்த 5 சாறுகளும் சம அளவு கலந்துட்டு அது கூடவே பனை வெல்லம் போட்டு அது கூட தண்ணீரும் கலந்து வடிகட்டி நம்ம ஒரு பானமாக குடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணுது டாக்டர்? அந்த புளிப்பு டேஸ்ட்னாலே ஒரு டேஸ்ட்டு தான், பட் நம்ம டேஸ்ட் பட்ஸை எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுது? பொதுவாக அந்த புளிப்பான உணவுகள் அல்லது இந்த இயற்கையான புளிப்பு உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உமிழ்நீரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இந்த உமிழ்நீரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வரக்கூடியது எல்லாமே சுவையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது நம்ம சித்தர் இலக்கியங்கள்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் புளிப்பான பொருட்களோட கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது ரொம்ப உதவியாக இருக்கும். உதாரணமாக இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த கலவை அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி சமயத்தில் சுவை இல்லாத தன்மைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே. நம்ம நிறைய காரணிகள் பார்த்தோம். அதில் ஒன்று சொல்ல விடுபட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கன்சீவாக இருக்கும்போது, அதாவது குழந்தை கரு ஊற்று இருக்கும்போது சுவை மாறுபாடு இருக்கும். வழக்கமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் வேண்டான்னு இருக்கும். அந்த மாதிரி தன்மையில் வேகமாக அந்த சுவை மாறுபாட்டை மாற்றக்கூடிய ஆற்றல் கொடுக்குறது இந்த மாதுளம்பழச்சாறு. இதில் கலந்துருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே புளிப்பு தன்மையுடையது தான். இந்த கலவையில் கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்ந்ததுனால செரிமான தன்மையும் இயல்பாகும், வயிற்றில் இருக்கக்கூடிய நீர்மத்தன்மையும், அதாவது செரிமான நீர்கள் அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த கலவைக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இதை போட்டு வச்சுட்டு இதை அந்த கருவுற்ற பெண்மணிகள் தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டு இருந்தாலும், அல்லது இந்த சுவை அதிகமாக இல்லாமல் குறைவாக இருக்கிறவங்க அடிக்கடி குடிச்சிட்டு இருந்தாலும் வேகமாக இந்த தன்மை மாறி சுவை வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஸ்பெசிஃபிக்காக அந்த கருவுற்ற தாய்மார்களுக்காக நம்ம சொன்னதுக்கு இருந்தாலும் கூட மற்றவங்களும் இதை குடிக்கலாம். யாரெல்லாம் அந்த சுவை குறைவாக இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சலிருந்து விடுபட்டவங்க அல்லது தும்மல் சளி இருந்து விடுபட்டவங்க, இவங்கள்லாம் இதை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா வேகமாக அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் கிருமி தாக்கம் மீண்டும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அதாவது கன்வாலசன்ஸ் பீரியட்னு பெறுவாங்க. கன்வாலசன் பீரியடில் பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுமே ஒரு தளர்வுற்ற நிலையில் இருக்கும். அந்த தளர்வுற்ற நிலையில் அந்த வியாதி முடிஞ்ச பிறகு வேறு ஏதாவது வியாதி தொற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கலவை உதவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த காரணிகளில் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமானது என்னென்னா டாக்ஸிசிட்டி. உடம்பில் நச்சுத்தன்மை உடம்பில் தங்கியிருக்கிறது. இந்த நச்சு கழிவுகளை வேகமாக வெளிப்படுத்துறதுக்கும் கல்லீரனுடைய தன்மையையும் சிறுநீரகத்தினுடைய தன்மையையும் சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த கலவை உதவியாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது, அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா மூளையினுடைய செயல்பாடு. அதாவது மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சுவை இருக்காது, பசியும் இருக்காது. தொடர்ந்து பசியே இல்லாமல், அதாவது பசி ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்கும், அந்த மன அழுத்தத்தின் மூலமாக போதுமான சாப்பிடாமல் இருந்து போய் படிப்படியாக அவங்களுடைய உடல் நலம் குறைஞ்சிட்டே நுண் ஊட்டச்சத்துக்கள் உடம்புல இல்லாத தன்மை இருக்கும். அப்போது அந்த மனதுக்கு காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். அப்புறம் ஊட்டச்சத்து குறைஞ்சதுனால மன அழுத்தம் வரும். இது சுழற்சி முறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது சாதத்தை வச்சு சாப்பிட்றதுக்கோ அல்லது திடமான பொருள் சாப்பிட்றதுக்கோ விருப்பமே இருக்காது. அவங்க இந்த பானத்தை மாத்திரம் ஒரு நாள் முழுவதுமோ 2 நாள் முழுவதுமோ நல்ல பசி ஆர்வம் வர்ற வரைக்கும் இதை குடிச்சிக்கிட்டே இருந்தாலே போதும். இதில் போதுமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஒரு நாள் தேவையான ஊட்டச்சத்துக்கள் உடலில் இதயம் இயங்கிறதுக்கும் உடல் தசைகள் இயல்பை இயங்கிறதுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் நிரம்பி இருக்கிறதுனால இது மட்டுமே ஒரு உணவாக எடுத்துகிட்டு வந்தால் போதும். சுவை மீண்டும் வர்ற வரைக்கும் அல்லது பசி நல்ல இயல்பாக வர்ற வரைக்கும், நல்ல ஸ்மெல் மனம் இயல்பாக வர்ற வரைக்கும் இந்த பானம் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஸோ இவ்வளோ சிறப்பு நிறைந்த இந்த புளிப்பு மாதுளை பானத்தை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ டாக்டர் சொன்ன புளிப்பு மாதுளை பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உணவே அமிர்தத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிப்பு மாதுளை பானம். ஸோ புளிப்பு மாதுளை பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிப்பு மாதுளை பானம் செய்ய தேவையான பொருட்கள்: மாதுளைச்சாறு, இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு,
குடம்புளிச்சாறு, நெல்லிச்சாறு, பனவெல்லம் கரைத்தது. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சாறு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அருந்தக்கூடிய ஒரு பானம் தான் இது. பட் இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். முதல்ல மாதுளை சாறு எடுத்துக்கலாம். மாதுளை சாறு வந்து நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 10 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஸோ முதல்ல வந்து மாதுளை சாறு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக இஞ்சிச்சாறு 2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், குடம்புளிச்சாறு 2 டீஸ்பூன், நெல்லிச்சாறு 2 டீஸ்பூன், பனவெல்லம் கரைத்தது 2 டீஸ்பூன். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சம அளவில் 2 டீஸ்பூனாக வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதோட நம்ம பானமாக அருந்தணுன்னா நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸோ தண்ணி வந்து நம்ம 10 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து 10 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 டீஸ்பூன் தண்ணி நான் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து ஒரு ஆள் குடிக்கக்கூடிய ஒரு அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ கரண்ட்லி இப்போ உடனே நம்ம வந்து ஒரு கப் குடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நாள் ஃபுல்லாக வந்து இந்த பானத்தை வந்து நீங்கள் சிறிதளவாக தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரேஷியோவில் ஃபாலோ பண்ணணுன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து 20 ml எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 100 ml சேர்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இல்லை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணி குடிக்கிற மாதிரியே வந்து குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற குறிக்கோளோடு தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பானத்தோட பேரில் இருக்கிற மாதிரியே வந்து புளிப்பு மாதுளை பானம்ன்ற மாதிரி ரொம்ப புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஏன்னா இதில் மாதுளை சேர்த்துருக்கோம், ப்ளஸ் பனவெல்லமும் சேர்த்துருக்கோம். ஸோ புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த ஒரு சூப்பர்வான டேஸ்ட் வந்து இது நம்மளுக்கு தருது. கண்டிப்பாக ஒரு சூப்பர்வான டேஸ்ட் என்ஹான்சராக தான் இது இருக்கும். ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த புளிப்பு மாதுளை பானத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அர்ச்சனா சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது எவ்வளோ ஸ்டஃபிங்காக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனடியாக பசி எடுத்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் எதனால் வருது, அண்ட் இது நீக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். சாப்பிட்ட உடனே மறுபடியும் வேகமாக பசி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா 2-3 விதமான காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மனப்பதட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு நோய் நிலை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அது நோய் நிலையினுடைய ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா டயபெட்டிஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு தாக்கத்துக்கு முன்னாடியே முதல்ல வர்றது வந்து அதிகமான பசி. அந்த பசி அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி சில சமயம் பசி உணர்ச்சி மாதிரி இருக்கும். அது பசியாக நினச்சி அவங்க சாப்பிட்ருவாங்க. அது வந்து வயிற்றிலுடைய உள் அடுக்கில் புண்கள் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா இந்த பசி மாதிரியான உணர்ச்சி இருக்கும். சாப்பிட்டு முடித்தா கூட அந்த ஒரு வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடு, எரிச்சல், பசி மாதிரி சேர்ந்து திரும்ப அவங்க சாப்பிட்ருவாங்க. அந்த சாப்பிட்டா மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா அந்த செரிமான தன்மை பாதித்து மறுபடியும் ஒரு தேவையில்லாத ஒரு கொழுப்பு தன்மையோ அல்லது வந்து தேவையில்லாத நச்சு பொருட்களோ சேர்கிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய இது வந்து மற்ற இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட ஒரு மனப்பதற்றம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா அந்த பதற்றத்தோடே எப்போது இருக்கும்போது அடிக்கடி பசி வரும். இதை முறைப்படி கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஒரு உடல் பருமன், ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பசி வர்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா முறையாக 2 வேளை அல்லது 3 வேளை சாப்பிட்டதுக்கு பிறகு பசி வரும்போது கருவேப்பிலை, இஞ்சி, நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி மோரில் கலந்து வச்சுக்கணும்.
பசி வரும்போது இதை குடிச்சிட்டே இருக்கணும். ஓகே. இது போதுமான ஊட்டத்தையும் கொடுக்கும், தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல சேராமலும் பார்த்துக்கும். பசி தன்மை மாறுற வரைக்கும், அல்லது இந்த ஆன்சைட்டி தன்மை மாறுற வரைக்கும், அல்லது வயிற்றில் உள்ள உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மாறுற வரைக்கும் அவங்களுக்கு தீர்வாக இருக்கிறது இந்த நெல்லி மோர். ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியில் செஞ்சு காட்டினது தான். இந்த நெல்லி மோர் செஞ்சு வச்சுட்டு இவங்க அடிக்கடி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த நிலையிலேருந்து மாறலாம். ஸோ அடுத்ததாக ரெனால்ட் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவர் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு டக்குன்னு எழுந்தாங்கன்னா பிளாங்க் ஆகிடுதான், ஒரு மாதிரி லைட்டாக கிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அப்படியே கண்ணு ஃபுல்லாக அப்படியே இருட்டாக மறைஞ்சிடுது. இந்த ஒரு நிலை எதனால் வருது அண்ட் இதுக்கு ஏதாச்சும் தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இதில் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு எந்திரிச்ச உடனே கண் இருட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக என்னவாக இருக்குது இந்த மாதிரி தலை சுற்றல் அல்லது கண் இருட்டி போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இரத்த சோகை, அதாவது இரத்தத்தினுடைய அளவு குறைபாடு, அனீமியான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நிலை இருந்ததுன்னா போதுமான அளவுக்கு இரத்த ஓட்டம் முழுமையாக இல்லாததுனால உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது கண் இருட்டி போகும். ஓகே, இது ஒரு நிலை. ரெண்டாவது போதுமான அளவுக்கு ஓய்வு இல்லாத நிலை. ஓய்வு போதுமாக இல்லாத நிலை இருந்ததுன்னா அந்த கண் இருட்டி போகிறது வரும். அடுத்தது மூணாவது நச்சு பொருட்கள் உடம்புல தங்கி இருக்கிறது, அதாவது டாக்ஸின்ஸ். அதாவது நம்ம உணவே சரியாக செரிமானம் ஆகாமல் வயிற்றிலே தங்கியிருந்து ஒரு புளிப்பு தன்மை ஏற்பட்டாச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு தலை சுற்றல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது காது நரம்புகள், அதாவது இன்னர் இயரில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு போதுமான இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதும் அந்த நர்வ் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலை. இது எப்படி ஏற்படுது அப்படின்னாச்சுன்னா ஒரு வைரஸ் கிருமி தாக்கமோ அல்லது ஏதாவது ஒரு சாதாரண காய்ச்சலோ முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு விதமான ஒரு தள்ளாட்டத்தை ஏற்படுத்தும். அந்த தள்ளாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஒரு மாதிரி கண்ணில் ஒரு கருப்பாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ அல்லது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சுழற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. கண் இருளலும் அந்த தலை சுற்றலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த நிலையெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம இஞ்சி, காய்ஞ்ச திராட்சை, கறிவேப்பிலை இது சேர்ந்த அரைச்சு காலையில் வெறுவயத்தில் சாப்பிட்றது. இது அப்படியேவும் சாப்பிட்லாம் அல்லது தேன் கலந்தும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இப்போ இவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தன்மை இரும்பு சத்தை கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். இஞ்சி நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செரிமான தன்மை சரியாகிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வைரஸ் போஸ்ட் வைரல் மீனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காதினுடைய உள் நரம்புகள் பாதிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய காரணிகளை நீக்கிறதுக்கும் இந்த கலவையே உதவியாக இருக்கும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இந்த தலை சுற்றல் இருந்தது அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பார்த்து வைத்தியம் பண்ணிடணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கும் சரி இந்த வாரம் முழுக்கவும் சரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம் டாக்டர். நன்றி. ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் புளிப்பு மாதுளை பானத்தை பற்றி பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம டேஸ்ட் பட்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பல வகையான உணவு வகைகளை பார்த்துட்டு வரோம். ஸோ இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் எந்த டேஸ்ட்டும் இல்லைப்பா அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு சாப்பிடாம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இந்த என்ஹான்சராக நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு நீங்கள் சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கான்செப்டுடன் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.